அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் வந்து எப்படி வந்து ஆடு வந்து குர்பானிக்கு ஹலால் பண்ணணும்னு காமிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி 3 வாட்டி வாயில் தண்ணியை ஊற்றுரும் ஆடில். அதுக்கப்புறம் அந்த ஆடில் வந்து ஒரு டீமை வந்திருக்காங்க இங்கே கசாய். அது வந்து கழுத்தை முதல்ல பிடிச்சிப்பாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த லொக்கேஷன் காமிப்பார், இங்கே தான் வந்து ஹலால் பண்ணணுன்ட்டு. நம்ம அப்பாஸ் பாய் வந்து இந்த ஆடு வந்து வாங்கியிருக்காரு, 31 கிலோ ஆடு. அவர் தான் வந்து இந்த ஆடை வந்து இப்போ ஹலால் பண்ண போகிறாரு. ஹலால் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னி வஜத்து வஜால் படிப்பார். அதுக்கப்புறம் வந்து பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் சொல்லிவிட்டு கத்தி போடுவார். கத்தி போடும்போது மேலேயும் கீழே வந்து அது பொசிஷன் போகணும். 3 பொருட்கள் கட் ஆகணும். ஒன்று ரத்த நாடிங்க, சுவாசிக்கிற குழா, அப்புறம் சாப்பிட்ற குழா. அதில் வந்து அந்த கத்தியை வாஷ் பண்ணிட்டு அந்த மண்டையை வந்து ஒரு மடிக்கும்போது உள்ளே இருக்கிற எலும்பு கட் ஆகிடும். ஈஸியாக இருக்கும் தலையை எடுக்கிறதுக்கு. அந்த ரத்தத்தெல்லாம் வந்து பிடிக்கக்கூடாது, அதனால் க்ளீன் பண்ணிவிடுவாங்க. அந்த தோலை உரிச்சிட்டு அதில் அந்த குடலெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிடுவாங்க. அந்த கறியை எடுத்துகிட்டு நேராக அந்த கறி வெட்ட விட்டு கொடுத்துருவாங்க. கறியை வந்து துண்டு துண்டாக போட்டு அந்த கறியை வந்து யாருக்கு உரிமையோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த கறி வந்து 3 பங்காக பிரிக்கணும். ஒன்று வந்து சொந்தக்காரங்களுக்கு, ஒன்று வீட்டுக்கு, ஒன்று ஏழைங்களுக்கு. இந்த கறி வந்து சரியான முறையில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இங்கே பாருங்கள், நல்ல அழகான முறையில் ஒரு டீமை வந்து சரியாக பண்ணுறாங்க. என்னென்ன ஆயுதங்கள் தேவைன்றது அவங்களே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.